நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷஸை மெயின்டைன் பண்ணியுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபீடிங் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், மற்றபடி எதுவும் நான் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷோடைய குட்டிங்க எப்படி இருக்குது, ஏஞ்சல் ஃபிஷ் குட்டிங்க உயிரோடு இருக்கா, அப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ் உயிரோடு இருக்கா, இந்த டேங்கையும் க்ளீன் பண்ணி அதை பார்க்க போகிறோம். ஏஞ்சல் ஃபிஷ் கிட்டத்தட்ட நிறைய குட்டிங்க ப்ரீட் ஆகி வந்துருந்துச்சு. ப்ரீடிங் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் டேங்கு. எல்லாம் பால் அடைஞ்சு போய் அப்படியே இருக்குது. ஸோ வாட்டர் பிளான்ட்டோடைய க்ரோத்தை பார்த்தீங்களா, ஆல்கே இருக்கிற டேங்கில் வாட்டர் பிளான்ட்டு செம்ம அழகாக வளருது. வாட்டர் கேபேஜ் தான், எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒவ்வொரு எதழுமே செம்மையாக வந்திருக்கு. ஸோ எல்லா வாட்டர் பிளான்ட்டுமே சூப்பராக வளர்ந்துருக்கு. கைஸ், கடைசியாக நான் ஃபீட் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா 5 ஏஞ்சல் குட்டிங்க இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கேர் பண்ணியிருந்தால் எல்லாமே நம்மளால் காப்பாற்றிருக்க முடியும். பட் நம்ம கேர் பண்ணாமல் விட்டனால ஒரு 5 அணா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருக்கு. ஒரு அளவுக்கு நல்ல காயின் சைஸில் வளர்ந்துருக்கு. அப்புறம் பேரண்ட்டுமே ஆக்டிவாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த குட்டிங்களை காட்டுறேன். வாட்டர் பிளான்ட்டை பார்த்தீங்களா, செம்ம அழகாக வளர்ந்துருக்கு. பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. ஏதோ ஒரு கார்டனில் வைக்கிற பிளான்ட்டு மாதிரி செம்ம லுக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம வாடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டாலும் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணலாம். மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் தான் நிற்கிது. நம்ம இதை பிடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காட்ட முடியும் கைஸ். ஏன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. கீழே மேலே தண்ணி ஓகே தான், பட் கீழே நல்லா வேஸ்ட்டு, ஃபுல் பிளாக்கு, ஆல்கே எல்லாமே இருக்குது. நம்ம அதனால் முதல்ல மீன்களை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட 6 மீன் குட்டிகள் தான் இருந்துச்சு. 6ல் 5. ஸோ செம்ம அக்ரெசிவாக இருக்கே அந்த 5 ஏஞ்சல் குட்டிங்க பார்த்திங்களா, இவ்வளோ தான் இருக்குது பேலன்ஸ். அதுக்கப்புறம் பேரண்ட். இப்படி நம்ம இந்த டேங்கை க்ளீன் பண்ணலாம். இதில் இனி வேறு மீன்கள் இல்லை கைஸ், நான் பார்த்துட்டேன். இதை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மீனை விட்றதை காட்டுறேன். கைஸ், கொஞ்ச நாளாகவே இந்த டேங்க் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தேன், இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கிராக்கு, இங்கே ஒரு கிராக்கு, இங்கே ஒரு கிராக்கு, கீழே பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு கிராக்கு, அப்புறம் இங்கே ஒரு பெரிய கிராக் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இதுதான் மெயின் லீக்கிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் கூட ஓகே தான், ஃபுல் கிராக் ஸ்க்ராட்ச் மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து ஃபுல் ஓப்பன் ஆகிருக்கு, தண்ணி வந்து வடிஞ்சு உள்ளே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த டேங்க் நம்ம ரெடி பண்ணால் தான் இதில் நம்ம மீன் விட முடியும் கைஸ். நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வழக்கமாக அந்த ஏஞ்சல் ஃபிஷ் ஃபஸ்ட்டு எங்கே இருந்தோ அந்த டேங்க்லேயே விட்டுடலாம் கைஸ். ஸோ இந்த டேங்கோட அட்மாஸ்ஃபியரை பாருங்களேன், கொஞ்சம் ஃபுல் க்ரீனாக இருக்கும், ஃபுல் நேச்சுரல் செட்டப். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சில செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கு. அப்புறம் இங்கே பார்க்கும்போது மீன் டேங்க் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கம்ஃபர்டபுளான டேங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோடைய பழைய வீட்லேயே அந்த மீனை விட்டுடலாம் கைஸ். நம்ம மீன்களை விட ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், இங்கே ப்ரீடான ஏஞ்சலுடைய குட்டி. ஸோ ரொம்ப சைலண்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகக்கூடாது. மீன் குதிச்சு போயிடுச்சு கைஸ். இதோட 3வது மீன் குதிச்சிருச்சு. 4வது மீன் கைஸ். 5. ஸோ பேரண்ட்ஸை பிடிக்கிறது தான் கஷ்டம் கைஸ். ரொம்ப குதிச்சுட்டே இருக்குது. பழைய டேங்க் அதை விட்டாச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டேங்கில் கொஞ்சம் டார்க் இருக்குது, அதுக்கு அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்கும், நேச்சுரல் ஃபீல் கொடுக்கும். பட் எப்படி இந்த இடத்துல பார்க்கலாம் கைஸ், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், இன்னொரு லெஜெண்டு. இந்த டேங்கில் இருக்க வாட்டர் பிளான்ட்ஸை சேஞ்ச் பண்ணோம் கைஸ். இது ரொம்ப குட்டியாக இருக்குது, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த வாட்டர் பிளான்ட் ஈஸியாக மீனை கொண்டுரும் கைஸ். எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். விழுந்துருச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம். இட்ஸ் ஓகே. கைஸ், இனி நம்ம ஹெவி வாட்டர் பிளான்ட்ஸை போடலாம். செம்ம அழகாக இருக்குது கைஸ். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல்.
இவ்வளோ போதும் கைஸ், இதுக்கு மேலே இதில் வேண்டாம். ஆல்ரெடி இது ரொம்ப டார்க்கு டேங்கு. எதுக்காக அதை இதில் வச்சுருந்தேன்னா, இந்த இது இருக்குல்ல கைஸ், இதை இப்படி வலிச்சு வைக்கிறதுக்காக தான். அதுவே வினையாயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஒன்று தான் இருக்குது. இதை மூவ் பண்ணி வச்சுட்டு அதையும் தூக்கி வச்சோன்னா வேலை முடிச்சுது. மீதம் இருக்க வாட்டர் பிளான்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபிஷ் பாண்டில் போடலாம். இப்போ தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. மீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்போஸ்டாக தெரியும். ஸோ கைஸ், வாட்டர் பிளான்ட்ஸ் இதில் பாக்கியை ஃபில் பண்ணிட்டோம். இது ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தது, அதனால் அது கொஞ்சம் நல்லா வளர மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மட்டும்தான் சூப்பராக வளருது. கைஸ், அப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷை அந்த டேங்கில் விட்டோம். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த டேங்க் லீக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். இல்லைனா மீன் ஒரு நாள் கவனிக்காட்டியும் இறந்து போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, மீன் அதோடைய பழைய டேங்கை விட்டுருக்கோம். ஸோ இனி அந்த டேங்கை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சலை திருப்பியும் விட்டோன்னா திருப்பியும் ப்ரீட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஓவராக ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு அதை பழைய டேங்க்லேயே விட்டுட்டோம். குட்டிங்க எப்படி சர்வை பண்ண போகுதுன்னு தெரியல கைஸ், ஏன்னா தண்ணியோடைய அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ நம்ம கொஞ்ச நாளாக அதோடைய குட்டிங்களையும் அந்த மீன்களையும் நம்ம ஃபீட் பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் எதுவும் கேர் பண்ணுறது கிடையாது. அதனால் கிட்டத்தட்ட 100+ குட்டி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 5 குட்டிக்கு தான் பேலன்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக நமக்கு கௌராமிக்குமே நடந்துச்சு. நம்ம கௌராமி ப்ரீட் பண்ண போவோம், நம்ம அதை கேர் பண்ணாமல் இருந்தப்போ 5லேருந்து 6 குட்டிங்க தான் நமக்கு பேலன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அது ஃப்ரை வரதும் ஈஸி. பட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த கேர் பண்ணுறது, அது மட்டும் தான் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.